இஃப்தாருக்கு என்னன்னு பார்க்கலாமா வாங்க. கொண்டக்கடலையே இந்த சைடு வேக போட்டுறலான்னு அதையுமே வேக போட்டாச்சு. அது குக் ஆகிற டயத்துல நம்ம செஞ்சு வச்சிருந்த தேங்காய் பால் கடல் பாசியுமே ரெடி ஆயிருச்சு. அடுத்து பஜ்ஜி தான் செய்ய போறேன். அதுக்குள்ள பஜ்ஜி மாவுமே மிக்சிங் பண்ணிடலாம். நான் இன்னைக்கு முட்டை பஜ்ஜி தான் செய்ய போறேன். அதனால மாவு வந்து கொஞ்சம் திக்காவே இருக்கட்டும். முட்டை பஜ்ஜியோட கொஞ்சம் வெங்காயத்தையுமே ரிங் மாதிரி சைஸ்ல கட் பண்ணி வச்சிருக்கேன். சைட் பை சைடா சர்பத்துமே செஞ்சாச்சு. நான் இன்னைக்கு பைனாப்பிள் ஃபிளேவர் தான் செஞ்சிருந்தேன். இப்போ முட்டை பஜ்ஜியுமே செஞ்சிடலாம். கொஞ்சம் வெங்காயத்தையுமே ரிங் மாதிரி சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே லாஸ்ட்டாக அந்த மாவில் சேர்த்து ஆனியன் ரிங் மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். மாவுமே கொஞ்சம் மிஞ்சிருச்சு, நெக்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கலான்னு நான் மாவுமே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். லாஸ்ட்டாக சுண்டலுமே ரெடி பண்ணியாச்சு. நோன்பு திறக்கிறதுக்கு முன்னாடி நிறைய துவா கேட்டுக்கோங்க. நம்ம செஞ்சு வச்ச சுண்டல், முட்டை பஜ்ஜி, வெங்காய பஜ்ஜி, நோம்பு கஞ்சி, அதே மாதிரி சர்பத், கொஞ்சம் பழங்களையும் வச்சு லாஸ்ட்டாக நம்ம செஞ்சு வச்ச அகர்கரையுமே வச்சு நோன்பு திறந்தாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு எங்களுக்கு இஃப்தாருக்கு இதுதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.